Canon G7070 பிரிண்டரில் தடிமனான பேப்பரில் பிரிண்ட் எடுப்பது எப்படி அப்படின்ற டைட்டில் தான் இன்றைக்கி நம்ம உங்களோட பார்க்க இருக்கிறோம். நம்ம சாதாரணமான ஒரு 75 GSM 80 GSM வந்து நம்ம Canon G7070 பிரிண்டரில் கேசட் ட்ரேயில் வச்சு நம்ம பிரிண்ட் எடுத்துடலாம். அது எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். அதே போல் நம்ம அந்த 80 GSM மேலே உள்ள 100 GSM, அதுக்கு மேலே 130 GSM, அதுபோல் 275 GSM வரைக்கும் உள்ள பேப்பர், தடிமனான பேப்பரை எப்படி Canon G7070ல் பிரிண்ட் எடுக்கிறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். Canon G7070 பிரிண்டரை பயன்படுத்துகிறப்போ சாதாரணமான பேப்பரில் பிரிண்ட் நல்லா வரும். சாதாரணமான பேப்பரில் இந்த மாதிரி பிரிண்ட் நல்லா வரும். ஆனால் 100 GSM, அப்புறம் ஃபோட்டோ பேப்பர் 130 GSM, 180 GSM, 275 GSM வரைக்கும், அதுக்கு மேலே அதாவது 275 வரைக்கும் தடிமனான பேப்பர் நம்ம பயன்படுத்துகிறப்போ மை அங்கங்கே செதறியோ அல்லது கோடு விழுந்த மாதிரியோ இருக்குன்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க இருக்கிறோம். நான் இந்த பிரிண்டரில் இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் திக்னஸான பேப்பர் 100 GSMக்கு மேலே உள்ள பேப்பர்களை நான் பிரிண்டரில் பயன்படுத்தினப்போ எனக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புகள், பிரிண்டரில் பேப்பர் ஜாம் ஆகி அப்புறம் உள்ள பேப்பர்லாம் கிளியற மாதிரி, ஹெட்டுக்குள்ளே வந்து பேப்பர் சிக்கிச்சு, திருப்பி அதை இந்த மாதிரி ப்ராப்ளத்தையெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த மாதிரி பிரிண்டரை வாங்கி நம்ம இந்த மாதிரி பேப்பர் ஜாம் ஆகணுன்னு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் போலக்கு இவ்வளோ இதாகி போச்சு என்ன. ஏன்னா ஏதாவது பிரிண்டரில் ஹெட் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா கூட மாற்றி, அது காசு தான். ஸோ ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம காசு கொடுத்து வாங்கி நம்ம ஃபால்ட்டு பண்ணிட்டோம் தெரியாமல் அப்படின்னா அது நமக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தி. ஸோ அதனால் நான் அந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படி வெளியே வந்தேன் அப்படின்றத என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன் இப்படி நடந்ததுன்னா, தடிமனான பேப்பரை உள்ளே போகும்போது பிரிண்டர் ஹெட் அதில் உரசுது, அதாவது அந்த பேப்பர்லேருந்து வரப்போ உரசுது. இதனால தான் பேப்பர் இங்க் அது மேல் அதிகமாக பிளாஸ்ட் ஆகிறது, பேப்பரில் கரைப்படியுது. இதை தவிர்க்க பிரிண்டரில் ஒரு செட்டிங் இருக்குது. அது என்னென்னா ப்ரிவென்ட் பேப்பர் அப்ரேஷன் அப்படின்ற ஒரு செட்டிங் இருக்குது. அதை எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு வீடியோ வந்து காமிக்கிறேன். அப்படியே இங்கே அந்த செட்டிங்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். எப்போவுமே கேசட் ட்ரேயில் வந்து நம்ம 100 GSM அதுக்கு மேலே தடிமனான பேப்பர்களை நம்ம இந்த கேசட் ட்ரேயில் வைக்கவே கூடாது. பின்னாடி இருக்க இந்த ரேயர் ட்ரேயில் தான் நம்ம வைக்கணும். அதை நீங்கள் எப்போவுமே மறக்கக்கூடாது. இப்போ தடிமனான பிரிண்டர்களை, தடிமனான பேப்பரை நம்ம பிரிண்ட் எடுக்கிறப்போ அந்த செட்டிங்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த செட்டிங்ஸை வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்பேனர் சிம்பிள்ஸ் இருக்கு பாருங்கள், இந்த ஸ்பேனர் சிம்பிள்ஸ், இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணிட்டா இங்கே செட் மெனு வைஃபை செட்டப்ஸ் அப்படின்ட்டு வந்து பாருங்கள், இந்த ஏரோ அமுத்தகம். டிவைஸ் செட்டிங்ஸ்னு வருதா, அந்த டிவைஸ் செட்டிங்ஸை ஆன் பண்ணுங்கள். டிவைஸ் செட்டிங்ஸை வந்து ஓகே பண்ணால் பிரிண்ட் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது, அந்த பிரிண்ட் செட்டிங்ஸை ஆன் பண்ணுங்கள், ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ப்ரிவென்ட் அப்ரேஷன் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த ப்ரிவென்ட் அப்ரேஷனில் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஆஃபில் தான் இருக்கும். நமக்கு தெரியுதா, இது ஆஃபில் தான் இருக்கும்.
ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இதை ஆன் பண்ணிக்கணும். ஸோ பக்கத்தில் இருக்க ஈரோவை இந்த பக்கம் கொடுத்து ஆன் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கணும். ஓகே பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ இப்போ இது மாதிரி ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ரியர் ட்ரேலேருந்து 100 GSM பேப்பரை வந்து பிரிண்ட் பண்ணுறப்போ ஹெட்டுக்கும் பேப்பருக்கும் இடையில் அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்கும். அதாவது தடிமனான பேப்பர்களை ஹெட்டு வந்து அது மேலே உரசாமல் ஸ்மூத்தாக வந்து கரெக்டாக வந்து அதில் வந்து பிரிண்ட்டு வேலை நடக்கும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான் நம்ம இந்த பிரிண்ட் அப்ரேஷன் அப்படின்ற பிரிண்ட் பேப்பர் அப்ரேஷன்ஸ் அப்படின்ற இதை எனேபிள் பண்ணணும். நான் இதை எனேபிள் பண்ணாதனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, பேப்பர் அங்கேருந்து வரப்போ ஹெட்டு அதனுடைய கார்னரில் உரசி பேப்பர் வந்து உள்ளே ஜாம் ஆகிடுச்சு, பேப்பர் சிக்கிக்குச்சு, இதுக்குள்ளே வந்து பேப்பர் சிக்கிடுச்சு. அப்புறம் இதில் வந்து பேப்பர் சிக்கிடுச்சு. பேப்பர் சிக்கிறனால என்னென்னா பிரிண்ட் வந்து ஓடலை. அப்போது அந்த பேப்பரை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு யூஸ் பண்ணுறப்போ தான் தெரியுது. ஸோ இந்த செட்டிங்ஸை வந்து நம்ம கொடுக்காம நேரடியாக வந்து 100 GSM 130 GSM வந்து பேப்பர் கொடுக்குறப்போ அதனுடைய அழுத்தம் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கிறனால அந்த இது வந்து பேப்பர் ஜாம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த ப்ரிவெண்ட் பேப்பர் அப்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம 100 GSMலேருந்து 275 GSM வரைக்கும் ரியர் ட்ரேயில் வந்து நம்ம வச்சு பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்போது நம்ம நார்மலான பிரிண்ட்டுக்கு நம்ம மீண்டும் வந்து நார்மலான பிரிண்ட்டுக்கு வர்றப்போ, அதாவது 65 GSMலேருந்து 105 GSM வரைக்கும் கெசட் ட்ரேயில் வந்து நம்ம பிரிண்ட் எடுக்கிறப்போ இந்த மறக்காமல் இந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணி அதில் நம்ம இப்போ ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த செட்டிங்ஸு, அதை வந்து நம்ம டிவைஸ் செட்டிங்ஸில் பிரிண்ட் அப்ரேஷன் ப்ரிவெண்ட் அப்ரேஷன் அப்படின்றது பாருங்கள். இந்த ப்ரிவெண்ட் அப்ரேஷனை வந்து மறக்காமல் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன் நம்ம 100 GSM பேப்பரை வந்து பிரிண்ட்டு எடுத்த பின்னாடி நம்ம நார்மல் பேப்பருக்கு பிரிண்ட் எடுக்கிறப்போ இதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம ஆஃப் பண்ணல அப்படின்னா பிரிண்ட்டோட குவாலிட்டி வந்து குறைஞ்சிரும், பிரிண்டிங் ஸ்பீடும் வந்து குறைஞ்சிரும். பிரிண்ட்டு இங்க் வந்து அது மேலே ரொம்ப லைட்டாக படிக்கலாம் அல்லது லைன்ஸ் வரலாம், இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு நம்ம மறக்காமல் இந்த செட்டிங்ஸை மாற்றிடணும். 100 GSMக்கு மேலே நம்ம வந்து ரியர் ட்ரேயில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், கெசட் ட்ரேயில் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த சின்ன மாற்றத்தை செஞ்சாலே உங்களோட பிரிண்டரில் தடிமனான பேப்பரையும் தரமான பிரிண்ட் எடுக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.